டே 4 ஆஃப் 2026 பார்க்கலாமா? காலையில் எழுந்திரிச்சோடனே வழக்கம் போல் ஒரு காஃபி அண்ட் இன்றைக்கி சண்டேன்றனால நீயா நானா பார்க்குறது ஒரு ரிச்சுவல் மாதிரி. ஏன்னா அதில் ட்ரெடிஷனையும் மாடர்னைசேஷனையும் ரொம்ப அழகாக பேலன்ஸ் பண்ணி எல்லா டாபிக்ஸையும் எடுத்துகிட்டு வருவாங்க. யூஸ்வலாகவே வீட்டில் நான் எல்லாத்துக்கும் நோ சொல்கிற ஆள் அப்படின்ற மாதிரி மற்றவங்களுக்கு அந்த அப்பியரன்ஸ் இருக்கும். பட் நான் ஏன் எதுக்கு அப்படின்னு கேள்வி கேட்குறது நீங்கள் இவ்வளோ நாள் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்க, அதையே நானும் பண்ணணுன்ட்டு நினைக்கிறது தப்பு கிடையாது. பட் நான் பண்ணுறதுக்கு முன்னாடி அது ஏன் பண்ணணும், எதுக்காக பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறதுல எனக்கு ஆர்வம் இருக்குது. அந்த கேள்விக்கு எனக்கு இன்ன வரைக்கும் விடை கிடைச்சதே கிடையாது. இன்ஸ்டட் எனக்கு எல்லா பேருமே இவ அடங்கா பிடாரி, எதுக்கு எடுத்தாலும் எதிர்கேள்வி கேட்பா, எதிர்த்து பேசுவா, கோவப்படுவா, எதையுமே சொல்கிறத செய்ய மாட்டா, அவள் இஷ்டத்துக்கு இருப்பா, தாந்தோணி அப்படின்ற மாதிரி பேர் தான் என்னோடய பேரண்ட்ஸ் கிட்ட இருந்துமே வந்துச்சு. இதனாலேயே நான் தனியாக வாழ்கிறத ரொம்ப விரும்ப ஆரம்பித்தேன். எனக்கு தனியாக வாழ்கிறது பயங்கரமான சுதந்திரம் கிடச்சிச்சு. நான் நினச்சதை என்னால் பண்ண முடிஞ்சுது. எனக்கு தோன்ற விஷயங்களை என்னால் பேச முடிஞ்சிச்சு. தோன்ற இடத்துக்கு என்னால் போக முடிஞ்சிச்சு. யாரும் எந்த கேள்வியும் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களான்ற எந்த ஒரு பயமும் இல்லாமல் என்னால் எல்லாத்தையுமே பண்ண முடிஞ்சிச்சு. சர்வைவலை முக்கியமாக எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு, சமைக்க கற்றுக் கொடுத்துச்சு, தோல்வியை ஒத்துக்க கற்றுக் கொடுத்துச்சு, விமர்சனங்களை எதிர்கொள்ள கற்றுக் கொடுத்துச்சு. இது எல்லாமே எனக்கு பறக்கிறதுக்கு இறக்கைகளாகவும் நிற்கிறதுக்கு வேறாகவும் என் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போச்சு. இண்டிபெண்டன்ஸ் எல்லாமே கிடச்சி எண்ட் ஆஃப் த டே நான் நானாக இருக்கிறது தானே அழகு.